வணக்கம். நான் உங்கள் நண்பன் ராஜன் நண்பன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா சடனாக ஞாபகம் வந்தால் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படியே வந்து ஒரு 3-4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு. அன்றைக்கி மார்னிங் கால் பண்ணி என் ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டை எனக்கு சொல்கிறா, மச்சான் அந்த மாதிரி. அப்போ எனக்குன்னு பர்சனலாக மொபைல் இல்லை, பட் என்னோட ஃபேமிலி நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்கிறேன், மச்சான் அந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுடா, கையில் இந்த மாதிரி அடிபட்டுருச்சு, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரி வாடா போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஓகே. அன்றைக்கி நான் போவேன். அன்றைக்கி போகும்போது அந்த என்ட்ரியில் ஒருத்தர் இருக்காது. ஆனால் ஹாஸ்பிட்டல் போல் வீட்டுக்கு போகிறேன். அது ஒரு மாவுக்கட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மாவுக்கட்டு போட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டில் இருக்காது, வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காது. கொஞ்சம் அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். உட்காந்துட்டு இருக்காது. உள்ளே போதும், உள்ளே போய்ட்டு அவனை மீட் பண்ணிட்டு வரும்போது, மச்சான் யாடா அது வீட்டில், அது யார் மச்சான் அப்படிங்கும்போது, தெரியலடா பக்கத்து வீட்டுக்காது அப்படின்னு சொன்னான். ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவர்கிட்ட ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பட் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ஸ்கூலில் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அவர் வந்துருந்தார். பட் நாங்கள் கேட்டோம், என்னடா அப்பா யாரும் இல்லை. இல்லைடா அப்பா வந்து வெளியே போயிட்டாரு, அதனால் பக்கத்து வீட்டுக்காக கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு. பட் கொஞ்ச நாள் பேக் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு என்னென்னா, ஆக்சுவலாக அதுதான் எங்கள் அப்பா. அவனுக்கு என்ன அப்படின்னா அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் அவங்க ஒரு 40+ இருக்கும்போது தான் அவன் பிறந்ததுக்காக இவன் தான் ஒரே பையன். அப்படிங்கும்போது அவருக்கு ரொம்ப செல்லப்பில்லை. பட் இவனுக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வயசான மாதிரி தோற்றம் அடிக்கிறாது, என்னோடய அப்பா வயசானவதா அப்படிங்கிற மாதிரி நினச்சானா என்னன்னு தெரியல. பட் அப்படி தான் சொன்னான். அது எனக்கு ரொம்ப எனக்குன்னு இல்லை, எங்கள் எல்லாத்துக்குமே விட என்னடா அவன் இப்படி அப்படிங்கிற மாதிரி அவனை ஒரு மாதிரி பார்க்க தோணுச்சு. பட் அவன் பர்ஸ்பெக்டிவ் நான் தப்புன்னு சொல்லலை, சரின்னு சொல்ல முடியாது. பல நேரங்களில் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் இருக்கிறதா நம்மளோட பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பட் பிகாஸ் சில விஷயங்களை மாற்ற முடியாது. அந்த மாற்ற முடியாத விஷயங்களை வந்து நம்ம அது மேபி உனக்கு வந்து உன்னோட கேரக்டருக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். பட் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. எங்கள் அப்பா ரொம்ப வேற லெவல் கேரக்டர் வருது. பட் தோற்றத்தின் அடிப்படையில் ஏதோ தப்பாக நினச்சேன். பட் அவனுக்கும் அந்த வயது முதிர்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரதான் செய்யும். 60 இஸ் நாட் 60 கூட இல்லை, ஐ திங்க் ஒரு 55 சம்திங் தான் அதோட ஏஜாக இருக்கும். அவன் என்ன நினச்சிருப்பான், தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் எங்கள் அப்பா எல்லாமே 40+ இருக்கும்போது எங்கள் அப்பா மட்டும் 60+ இருக்காதுன்னு நினச்சி தானே என்னன்னு தெரியல. பட் ரொம்ப ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப லாங்காக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி எமோஷன் ஆகிடுச்சு. சரி ஓகே ஃபைன். சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். ஃபஸ்ட்டு அக்செப்டிங் அவர் செல்ஃப். சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது அவனை பற்றி நான் நியாயப்படுத்த விரும்பல, அல்லது அவன் தப்புன்னு சொல்ல விரும்பல. மேபி அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பாக கூட பண்ண சரியாக கூட தெரியலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, பல விஷயங்களில் வந்து நம்மளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும். சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், சில விஷயங்களை அடாப்ட் பண்ணணும். அதுதான் லைஃப். ஸோ எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணவும் கூடாது, எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணவும் கூடாது, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த லைஃபோட பியூட்டியே. ஓகேவா? நம்ம எல்லாத்தையும் நான் இப்படி தான்டா, நான் எல்லாத்தையும் இப்படி தான் பண்ணுவேன், எல்லா விஷயத்தையும் இப்படி தான் பண்ணணும்னு நம்ம எதையும் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அது என்ன, நம்ம இப்படி தான் சொல்லி ஒரு டிப்பிக்கல் மென்டாலிட்டி. ஸோ அப்போல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமும் எல்லா விதத்துலேயும்ங்கிற மாதிரி பி யூனிக். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ப்ரியாரிட்டி கொடுங்க. ஃபஸ்ட்டு அக்செப்ட் யுவர் செல்ஃப். தட்ஸ் அ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. என்னடா இங்கிலீஷ்லாம் பேசுகிறேன்னா, எஸ் நம்ம இங்கிலீஷ் பாட்காஸ்ட் லான்ச் பண்ண போதும். பல அப்டேட்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. வெயிட் பண்ணுங்கள்.